இன்றைய பதிவில் அமெரிக்கா ஈரான் போரில் பாகிஸ்தான் நடுவராக செயற்படுவதால் உலக அரங்கில் பாகிஸ்தானின் நிலை உயர்கின்றதா என்பதை பற்றி பார்ப்போமாக. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 தொடங்கிய மோதலுக்கு நடுவராக பாகிஸ்தான் செயற்படுவதால் பாகிஸ்தானின் நிலை உலக அரங்கில் உயர்ந்துள்ளது என்றும் பாகிஸ்தான் ஒரு நடுவண் வல்லரசாக உருவெடுத்துள்ளது, அதாவது பாகிஸ்தான் ஒரு மிடில் பவராக உருவெடுத்துள்ளது என்றும் செய்திகள் அடிபடுகின்றன. 2016 ஆண்டு இந்தியாவின் பதன்கோட் விமானப்படை தளத்தில் பாகிஸ்தானில் இருந்து சென்ற பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் என இந்தியா குற்றஞ்சாட்டியதுடன் பாகிஸ்தானை உலக அரங்கில் தனிமைப்படுத்துவோம் எனவும் சூளுரைத்தது. 10 ஆண்டுகள் ஆகிய பின்னரும் பாகிஸ்தானின் பெயரும் அதன் படைத்தளபதி அசீம் முனீரின் பெயரும் உலக அரங்கில் பரவலாக பேசப்படுகின்றது. 2026 ஆண்டு ஏப்ரல் 11 பாகிஸ்தானிய போர் விமானங்களும் பாகிஸ்தானிய படையினரும் சவுதி அரேபியா சென்று அங்குள்ள கிங் அப்துல் அசீஸ் ஏர்பேஸ் என்ற விமானப்படத்தளத்தில் நிலை கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் இருந்தும் ஈரானிலிருந்தும் உயர்மட்டத்தினர் பாகிஸ்தான் தலைநகர் சென்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே இந்த படைநகர்வு செய்யப்பட்டது. அதே ஏப்ரல் 11 சவுதி அரேபியாவும் கட்டாரும் பாகிஸ்தானுக்கு அதன் வெளிநாட்டு செலவாணி குறைபாட்டை எதிர்கொள்ள $5 பில்லியன் அமெரிக்க பாகிஸ்தானிற்கு வழங்கியிருந்தன. அமெரிக்காவும் ஈரானும் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கையில் சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதல் செய்தால் அது பாகிஸ்தான் செய்யும் அமைதி முயற்சிக்கு பாதகமாக முடியும் என நினைத்து பாகிஸ்தான் தனது படையினரை சவுதி அரேபியா அனுப்பியது எனவும் கருதப்படுகின்றது. ஒருபுறம் சவுதி அரேபியாவை ஈரானிடமிருந்து பாதுகாக்கும் பணியையும் அதேவேளை ஒரு நடுநிலை நாடாக இருந்து அமைதி முயற்சி பணியையும் பாகிஸ்தான் செய்வது பாகிஸ்தானின் நடுநிலை தன்மையில் சிலருக்கு ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாடு தனது கேந்திரோபாய நலன்களுக்காக அல்லது தனது பிராந்திய நலன்களுக்காக அல்லது பிராந்திய ஆதிக்கத்திற்காக இன்னும் ஒரு நாட்டில் படைத்தளம் அமைத்தால் அது தன் வலிமையை உலக அரங்கில் அதிகரிக்கின்றது என சொல்லலாம். நிதி நிலைமை சரியாக இல்லாத ஒரு நாடு ஒரு செல்வந்த நாட்டிடம் நிதியை பெற்றுக்கொண்டு அந்த செல்வந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய தன் படைகளை அந்த செல்வந்த நாட்டில் நிறுத்துவது கூலிப்படை போன்ற ஒரு செயற்பாடு என கருத இடம் இருக்கின்றது. 2025 ஆண்டு செப்டம்பரில் கட்டார் தலைநகர் டோஹாவில் இஸ்ரேல் செய்த தாக்குதலை அங்கு படைத்தளத்தை வைத்திருக்கும் அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை. அமெரிக்காவின் அந்த நயவஞ்சகம் தமது நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கும் பாதுகாப்பு பற்றி அரபு நாடுகளை மாற்றி சிந்திக்க வைத்தது. ஈரான் 2026 ஆண்டில் அரபு நாடுகள் மீது செய்த தாக்குதலையும் அரபு நாடுகளில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க படைகளால் தடுக்க முடியவில்லை. இதன் விளைவாக சவுதி அரேபியா தனது நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்க பாகிஸ்தான் படையினரை அழைத்தது. பாகிஸ்தான் ஐக்கிய அமீரகத்திடமிருந்து பெற்ற கடனை மேலும் நீடிப்பதில் இழுபறி ஏற்பட்ட வேளையில் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு $3 பில்லியன் வழங்கியது. அதை வைத்து ஐக்கிய அமீரகத்தின் கடனை பாகிஸ்தான் அடைத்தது. ஈரானுக்கு எதிரான தாக்குதலை பாகிஸ்தான் கண்டித்தது. ஆனால் இந்தியா கண்டனம் தெரிவிக்கவில்லை. இந்தியா அமெரிக்க இஸ்ரேல் அணிக்கு ஆதரவாக சாய்ந்துள்ளது. உலகத்தை பாதிக்கின்ற ஒரு போரில் பாகிஸ்தான் தனக்கு பயன்படும் வகையில் செயல்படுகின்றது. ஈரானின் அணுகுண்டு உற்பத்தியால் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புண்டு. ஈரான் அமெரிக்க போரால் இந்தியாவிற்கான எரிபொருள் விநியோகம் தடைபட்டது. ஈரானின் ஏவுகணைகள் இந்தியாவின் எப்பாகத்தையும் தாக்க வல்லன. இருந்தும் ஈரானுக்கு எதிரான போரிலும் பேச்சுவார்த்தையிலும்
இந்தியா ஓரங்கட்டப்பட்டுள்ளது என எண்ணத் தோன்றுகின்றது. பாகிஸ்தானின் மேற்காசியாவுடனும் நடுவன் ஆசியாவுடனும் கொண்டுள்ள எல்லைகளும் அரபுக்கடலில் பாகிஸ்தான் கொண்டுள்ள எல்லையும் பாகிஸ்தானுக்கு ஒரு கேந்திரோபாய முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது. பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகம் சீன பாகிஸ்தான் பொருளாதார தடத்தில் முக்கிய பங்கு வகிப்பதுடன் சீனாவின் கேந்திரோபாய நலனிலும் முதன்மையானதாகும். ரஷ்ய இந்திய பன்னாட்டு வடக்கு தெற்கு வழித்தடத்தையும் குவாடர் துறைமுகம் துண்டிக்க வல்லது. டஃப்ட் யூனிவர்சிட்டி என்ற பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வக்வுட் ஹிமாயூன் பாகிஸ்தானை விட்டால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடுவராக செயற்பட வேறு நாடு இல்லை என்றார். போர் விமானங்கள், வானிலிருந்து முன்னறிவிப்பு வழங்கும் விமானங்கள், மின்னணு போர்த்திறன் அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர், படைத்தளங்கள் மற்றும் வானில் வைத்து விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் திறன் போன்றவற்றால் பாகிஸ்தான் தன்னை சுற்றியுள்ள நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எகிப்து, துருக்கி, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளும் பாகிஸ்தானுடன் படைத்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்த விரும்புகின்றன. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை அதற்கு பாகிஸ்தான் தேவைப்படுவது அணுத்தடுப்பு திறனுக்காகும், அதாவது நியூக்ளியர் டிட்டரன்ஸ். அணுத்தடுப்பு திறன் என்பதில் ஒரு நாடு தனது எதிரி அணுக்குண்டுகளையோ அல்லது பாரம்பரிய படைத்தாக்குதல்களையோ நடத்தாமல் தடுக்க பெரும் பழிவாங்கலை மேற்கொள்ளும் திறன் உள்ள அணுக்குண்டுகளை வைத்திருத்தலாகும். அணுக்குண்டுகளை வைத்திருக்கும் பாகிஸ்தான் அணுக்குண்டுகளை வைத்திருக்கும் அல்லது அணுக்குண்டுகளை தயாரிக்க விரும்பும் தனது எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாக்கும் என சவுதி அரேபியா நம்புகின்றது. சவுதி அரேபியா தனக்கென அணுக்குண்டை உருவாக்கும் தொழில்நுட்ப திறனை கொண்டிருக்கவில்லை. பாகிஸ்தானிடமிருந்து அணுக்குண்டுகளை இரகசியமாக வாங்கி வைத்திருக்கும் எண்ணம் சவுதி அரேபியாவிடம் இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் அடிபட்டன. சவுதி அரேபியாவில் பணிபுரியும் பாகிஸ்தானியர்கள் சவுதியிலிருந்து கிடைக்கும் எரிபொருள் விநியோகம், சவுதி அரசு பாகிஸ்தானுக்கு செய்ய நிதியுதவி ஆகியவை பாகிஸ்தானுக்கு இன்றியமையாதவையாகும். பாகிஸ்தான் உலக அரங்கில் முன்னிலை வகிக்க வேண்டுமென அதன் படைத்தளபதி அசிம் முனீர் கடுமையாக உழைக்கின்றார். ஈரான் அமெரிக்க போரில் நடுவராக செயற்படுவது அவருக்கு கிடைத்த உயர் வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்த அவர் கடுமையாக உழைக்கின்றார். மார்ஷல் அசீம் முனீர் அமெரிக்க குடியரசுத் தலைவரால் விரும்பப்படும் ஒருவர். அத்துடன் அசீம் முனீர் மற்ற எல்லாரையும் விட ஈரானை நன்கு அறிந்தவர் என அமெரிக்க குடியரசுத் தலைவர் நம்புகின்றார். அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் பரிந்துரை செய்திருந்தார். இதேவேளை பாகிஸ்தானை ஏன் ஈரான் நடுவராக ஏற்றுக்கொண்டது என்பதை பற்றியும் பார்ப்போமானால், முதலாவதாக பாகிஸ்தானில் அமெரிக்க படைத்தளம் இல்லை. இரண்டாவதாக 900 கிலோமீட்டர் எல்லையை கொண்ட ஈரானின் அயல் நாடு பாகிஸ்தான். மூன்றாவதாக வரலாற்று அடிப்படையான கலாச்சார தொடர்பு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ளது. நான்காவதாக இரு நாடுகளிலும் வசிக்கும் பலுச் இன மக்களை அடக்குவதில் ஈரானும் பாகிஸ்தானும் ஒன்றுபடுகின்றன. ஐந்தாவதாக அசீம் முனீர் பாகிஸ்தானில் உளவுத்துறைக்கு பொறுப்பானவராக இருக்கும்போது அவர் ஈரானுடனான பாகிஸ்தானின் உறவையும் ஒத்துழைப்பையும் பெருமளவு வளர்த்திருந்தார். பாகிஸ்தான் ஈரான் போரில் நடுவராக செயற்படுவதற்கு சீனா, துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஆதரவு வழங்குகின்றன. 2026 ஆண்டு மார்ச் மாதம் 29 துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியா ஆகிய 3 நாடுகளதும் வெளிநாட்டு அமைச்சர்கள் பாகிஸ்தான் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர்.
2026 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனா சென்று இரு நாடுகளும் இணைந்து ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர என ஓர் 5 அம்ச திட்டத்தை முன்வைத்தன. பாகிஸ்தானை நடுவராக பணிக்கு அமர்த்துவதில் சீனா முனைப்பு காட்டியது எனவும் சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு சீனாவின் ஒத்துழைப்பு இல்லாமல் பாதுகாப்பு சேவைகளை வழங்க முடியாது. உளவு, தொழில்நுட்பம், கண்காணிப்பு மற்றும் மூலோபாய துறைகளில் சீனாவே பாகிஸ்தானின் முக்கிய கூட்டாளியாக உள்ளது. தமக்கு பாதுகாப்பு வழங்கும்படி சீனாவிடம் சவுதி அரேபியா கோரிக்கை விடுத்திருந்திருக்கலாம். அமெரிக்காவின் படைகளை அகற்றி அங்கு சீன படைகளை நிலைகொள்ளச் செய்வது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் முறுகலை உருவாக்கலாம். அதனால் சீனா பாகிஸ்தானிடம் அந்த பணியை ஒப்படைத்திருக்கலாம். பாகிஸ்தான் நடுவராக செயற்படவில்லை, தரகராக செயற்படுகின்றது, செய்து கொண்டு செல்பவராக செயற்படுகின்றது என இந்திய தரப்பிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதாவது பாகிஸ்தான் ஒரு புரோக்கராகவோ மெசஞ்சராகவோ மட்டுமே செயற்படுகின்றது என இந்திய தரப்பிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஈரான், அமெரிக்கா, சீனா, துருக்கி, சவுதி அரேபியா, கட்டார், எகிப்து ஆகிய நாடுகளின் நம்பிக்கைக்கு உரிய நாடாக பாகிஸ்தான் இருக்கின்றது என்பது உண்மையாகும். உலக அரங்கில் பாகிஸ்தானின் பிம்பம் இதனால் உயர்த்தப்படுகின்றது. பாகிஸ்தானின் நிதி நிலைமையை ஒரு குறுகிய காலத்துக்குள் சீர் செய்ய சவுதியும் கட்டாரும் உதவி செய்துள்ளன. உலக நாடுகளின் தனிநபர் வருமான பட்டியலில் இலங்கை 112ஆம் இடத்திலும், இந்தியா 121ஆம் இடத்திலும், பங்களாதேசம் 128ஆம் இடத்திலும் இருக்க பாகிஸ்தான் 145வது இடத்தில் இருக்கின்றது. பாகிஸ்தான் 145வது இடத்தில் இருக்கின்றது. அதிகரித்து வரும் தீவிரவாத அச்சுறுத்தல்கள், பரவலான வறுமை, பொருளாதார உறுதியின்மை, சிறுபான்மையினர் மீதான துன்புறுத்தல்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறை போன்ற பலவற்றை பாகிஸ்தானின் ஆட்சியாளர்கள் சீர் செய்ய வேண்டும். பாகிஸ்தான் மக்களின் வாழ்க்கை தரம், பாகிஸ்தான் அமெரிக்க போரில் பாகிஸ்தான் நடுவராக செயற்படுவதால் அல்லது சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான் படைத்தளம் அமைப்பதால் உயரப்போவதில்லை. உலக அரங்கில் பாகிஸ்தான் உயர்ந்து செல்வதற்கு பாகிஸ்தானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஊழலற்ற ஆட்சியே தேவை. நன்றி, வணக்கம்.